வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் முடித்திருக்கிறோம். ஒரு 4 சபை எப்படிப்பட்ட சூழலிலே காணப்பட்டது என்கிறதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சர்தை சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்று சொல்லி அவர் சொல்லும்போது, உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு ஒரு பெயர் இருக்கிறது, உயிருள்ளவன் என்று சொல்லி ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் உண்மையிலே எப்படி இருக்கிறாய்? செத்தவனாயிருக்கிறாய். ஆகவே நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்று சொல்லி, அதாவது சர்தை சபை எப்படிப்பட்ட சூழலிலே காணப்பட்டது என்கிறதை குறித்து இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ இவர்கள் உயிருள்ளவர்கள், பேர் உயிருள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உயிருள்ளவர்கள் என்றால் ஆவியோடு காணப்படுகிறவர்கள். இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட சபையார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நாங்கள் ஆவிக்குரியவர்கள். அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? நாங்கள் ஆவிக்குரிய சபை என்று சொல்வதன் மூலமாக சொல்லாமல் சொல்ல வருகிற காரியம் என்ன? மற்ற சபைகள் எல்லாம் ஆவி இல்லாதவைகள், அல்லது ஆவி இல்லை என்றால் உயிர் இல்லை, அதுதானே. நாங்கள் தான் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் தான் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லி தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அப்போ அப்படி சொல்லிக் கொள்வதை அநேகர் நம்பவும் செய்கிறார்கள். அப்போ இன்றைக்கு சாதாரணமாக சொல்லும் போது கூட நீ ஆவிக்குரிய சர்ச்சுக்கு போறியா இல்ல பாரம்பரிய சர்ச்சுக்கு போறியா, இப்படிதான் கேள்வி கேட்பார்கள். அப்போ எந்த சர்ச்சுக்கு போற? ஆவிக்குரிய சர்ச்சுக்கா போற? உங்க வீட்டு பக்கத்துல ஆவிக்குரிய சர்ச் இருக்கா? இந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதை காண முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அல்லது பெந்தேகோஸ்தே சபைக்கு போனால், பெந்தேகோஸ்தே கூடுகைக்கு போனால் அது ஆவிக்குரிய கூடுகை அல்லது ஆவிக்குரிய சபை என்று சொல்லி இன்றைக்குரிய மக்கள் எண்ணுகிறார்கள். அப்போ பெந்தேகோஸ்தே சபைகள் ஆவிக்குரிய என்கின்ற ஒரு பெயரை தங்களுக்கு தாங்களே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ எதன் அடிப்படையிலே இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள்? தங்களுடைய வெளிப்புற செயல்பாடு, தங்களுடைய வெளிப்புற வித்தியாசமான செயல்பாடு, அதை காண்பித்து நாங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளும். அப்போ குறிப்பாக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. என்னது? அவர்கள் அந்நிய பாஷை என்கின்ற பெயரிலே வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு இதுதான் அந்நிய பாஷை என்று சொல்வார். அப்போ நாங்கள் இது ஆவிக்குரிய சபையின் ஒரு அடையாளம் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். இரண்டாவது, குதிக்கிறது, இந்த வித்தியாசமான ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு அந்த லெவல் வித்தியாசம் இருக்கு. சிலர் ஒரு குதிப்பதோடு நின்று விடுவார்கள், சிலர் வேகமாக கைதட்டுவதோடு நின்று விடுவார்கள், சிலர் உருளுவது புரளுவது, கைவத்த உடனடியாக உருண்டு பட்டு அடிக்கு பின்னாடி விழுவது, இப்படியெல்லாம் அது அந்தந்த சபைகளுக்கு ஏற்றது போல ஒவ்வொரு லெவல் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வைத்திருக்கிற முக்கியமான காரியம் என்னவென்றால், இந்த அந்நிய பாஷை என்கின்றது போல ஏதோ ஒன்றை வாய்க்கு வந்ததை பேசுவது. இதுதான் அவர்கள் உயிருள்ளவர்கள் அல்லது ஆவிக்குரியவர்கள் என்கிறதனுடைய ஒரு அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு செயல் அவர்கள் அந்த கூடுகை போகிற ஒரு திரட்டத்தில் இல்லை என்றால், நீ இன்னும் ஆவிக்குரிய அனுபவம் பெறவில்லை என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். நீ அப்ப ஆவிக்குரிய அனுபவம் பெற வேண்டும், உனக்கு இன்னும் ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவனை ஒரு குறைந்த தரத்திலே பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ இது இன்றைக்கு ஆவிக்குரிய சபை என்று சொல்லி தங்களை காண்பிப்பதற்காக அல்லது தங்களை சொல்லிக் கொள்ளும் போது இந்த அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கிறதை குறித்து பார்ப்போம். அதே போலதான் அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே இந்த யோவான் எழுதுகின்ற அந்த காலத்திலே சர்தை என்கின்ற இடத்திலே காணப்பட்ட அந்த சபை தங்களை உயிருள்ள சபை என்று சொல்லி சொல்லிக் கொள்ளுகிறது. அதற்காக அவர்கள் என்ன சில காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். உயிருள்ளவர் என்று பெயர் கொண்டிருந்தோம். அவர்கள் பெயர் உயிருள்ள சபை என்று சொல்லி ஒரு பெயர் கொண்டிருக்கிறார்கள்.
அப்போ அப்படி பெயர் கொண்டு அப்படி அவர்களை தங்களை காண்பிக்கிறார்கள். ஆனால் இருதயங்களை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அப்படி பெயர் வைத்திருக்கிறாய் அல்லது பெயர் கொண்டிருக்கிறாய், நீ அப்படி பெயர் வைக்கிறதுனாலேயோ அப்படி நீ காண்பித்துக் கொள்வதனாலேயோ உனக்கு உயிர் இருக்கிறது என்று அர்த்தம் அல்ல. உன்னுடைய கிரியைகள் எனக்கு தெரியும். கடவுளுக்கு அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் தெரியும். அவர்கள் எப்படிப்பட்ட செயல்கள் செய்கிறார்கள், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்கிறது வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ அந்த உலகத்து மக்களை ஏமாற்றலாம், நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் உயிருள்ள சபை என்று சொல்லி மக்களை ஏமாற்றலாம். அப்படி பெயர் வைத்துக் கொண்டு தங்களை ஒரு நாங்கள் தான் உயிர் உள்ளவர்கள் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் எங்களை காட்டிலும் கீழானவர்கள் என்று சொல்லி வேண்டுமானால் காண்பித்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் தான் ஆவி உள்ளவர்கள், மற்றவர்கள் ஆவி பெறாதவர்கள் என்று சொல்லி காண்பித்துக் கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் அவருக்கு தெரியும், நீ பெயர் மட்டும்தான் அப்படி வைத்திருக்கிறாய், நீ அப்படி பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ உண்மையிலேயே செத்தவனாயிருக்கிறாய். அப்போ செத்து போனவர்கள், அப்போ செத்து போனவர்கள் என்றால் எதன் அடிப்படையிலே? அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை வெளிப்படுத்துகிறதான எந்த செயலும் இல்லை. அதாவது அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள், நாங்கள் உயிருள்ளவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள், அல்லது நாங்கள் ஆவிக்கிறோம், நாங்கள் கடவுளை நம்புகிறோம் என்பதாக சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் உண்மையிலே ஒருவன் கடவுளை நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால், அப்படி விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது அவனுடைய வாழ்க்கை வழியாக வெளிப்படும். அது கடவுளுக்கு தெரியும். மனிதர்களை நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். மனிதர்களை நாம் இப்படி இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி காண்பிப்பதற்காக சில காரியங்களை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அதே போல சில காரியங்களை காண்பித்து, வித்தியாசமான அனுபவங்களை எல்லாம் காண்பித்து மக்களை ஏமாற்றலாம். மக்கள் எளிதாக நம்பி விடுவார்கள், ஓகே, அப்ப இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று. ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது. கடவுள் உங்களுடைய இருதயங்களிலே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கிறதை கூட அறிந்தவராக இருக்கிறார். யூதா எழுதும் போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என எழுதுகிறார். காரணம், விசுவாசமும் தன்னிலே தானே ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று சொல்லி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. 20ஆம் வசனத்திலே, வீணான மனுஷனை, கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ என்று சொல்லி 20ஆம் வசனம் சொல்லுகிறது. 18ஆம் வசனம், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே என்று சொல்லி இங்கே யாக்கோபு எழுதுகிறார். அப்போ ஒருத்தன் நான் கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஒருத்தன் சொல்லும் போது, சரியப்பா, நீ கடவுளை விசுவாசிக்கிறாய், நீ ஏற்றுக்கொண்டா என்று சொல்லுகிறாய் அல்லவா? அதுக்கு ப்ரூஃப் என்னது? எனக்கு காண்பி என்று சொன்னால் எப்படி காண்பிப்பாய்? அப்போ உண்மையிலே ஒருவன் கடவுளை விசுவாசிக்கிறான், அந்த விசுவாசம் அவனுக்குள்ளாக கிரியை செய்து அவனை செயல்பட வைக்கிறதாக இருக்கு. அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட அவன் செய்கிற செயல்களை பார்க்கும் போதே ஓகே, விசுவாசிக்கிறான், அப்ப விசுவாசிக்கிறவனாக இருக்கும், ஆகவேதான் இவனுடைய இந்த செயல்கள் வெளிப்படுகிறது என்கிறதாக அறிய முடியும். விசுவாசம் இல்லாமலும் ஒருவனால் கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமலும் ஒருவனால் கிரியை செய்ய முடியும். ஆனால் கிரியை இல்லாமல் ஒருவனால் விசுவாசிக்க முடியாது. அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்பில்லாமல் ஒருத்தருக்கு நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை சிலருக்கு கொடுக்க முடியும். அன்பில்லாமலும் என்னது கொடுக்க முடியும். நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கிறோம் என்கிறதற்காக நாம் அன்புள்ளவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. இன்றைக்கு அரசியல்வாதிகள் பலர் கொடுக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் அன்பினால் தான் கொடுக்கிறார்கள் என்ற அர்த்தமாகி விடுமா? அல்ல, அன்பில்லாமலும் கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்காமல் நாம் அன்பு காட்ட முடியாது. உண்மையிலே நமக்கு அன்பு இருந்தால் கொடுக்காமல் இருக்க முடியாது. அந்த வித்தியாசத்தை, அன்பு இருந்தால் கண்டிப்பாக கொடுப்போம். அதற்காக கொடுக்கிறவர்கள் எல்லாம் அன்பானவர்கள் என்று இல்லை. அதே போலதான் விசுவாசம் இல்லாமலும் ஒருவர் சிலர் செயல்கள் செய்ய முடியும், கிரியைகள் செய்ய முடியும். அதே வேளையிலே விசுவாசிக்கிற ஒருவன் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. கிரியைகள் இல்லாமல் ஒருத்தன் விசுவாசிக்கிறவனாக இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாதவனே கிரியைகள் செய்ய முடியும் என்கின்ற போது, விசுவாசிக்கிறவன் அந்த விசுவாசத்தின் மூலமாக
மனப்பூர்வமாக பல காரியங்களை செய்கிறவனாக அந்த செயல், அதாவது நல்ல செயல்கள் செய்கிறவனாக இருப்பான். அவனிடத்துல நல்ல கிரியைகள் வெளிப்படுகிறதாக இருக்கும். நல்ல சுபாவங்கள் வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அவனிடத்திலிருந்து நல்ல கனிகள் வெளிப்படக்கூடியதாக காணப்படும். அப்போ ஒருத்தனிடத்திலிருந்து நற்கிரியைகளுக்கு வரவில்லை, ஆனால் துர்க்கிரியைகள் வருகிறது. நற்கிரியைகள் வரவில்லை என்றால் துர்க்கிரியைகள் வருகிறது. ஆனால் அவன் சொல்லிக்கொள்ள, நான் கடவுளை நம்புகிறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான் என்று அர்த்தம். அவன் சொல்லுகிறதை மக்கள் வேண்டுமானால் நம்பலாம், இவன் விசுவாசி என்று நம்பலாம். ஆனால் உண்மையிலே அவன் கடவுளை வேதம் கூறுகிறபடி விசுவாசிக்கவில்லை என்றே அர்த்தம். வேதம் கூறுகிறபடி கடவுளை சரியாக உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். காரணம், உண்மையிலே ஒருவன் கடவுளை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அந்த விசுவாசமே அவனை செயல்பட வைக்கும், அவனை கிரியைகள் செய்ய வைக்கும், அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நாளுக்கு நாள் அவனை சரியான ஒரு பாதை, தேவனுக்கேற்ற ஒரு பாதைக்கு நேராக வளர்த்தி கொண்டு போகும். அப்போ ஆண்டவர் இங்கே சர்தை சபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியை எனக்கு தெரியும், நீ என்ன பண்ற எது பண்ணல எனக்கு தெரியும். நீ என்னது உயிருள்ளவன் என்று சொல்லி பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனால் நீ எப்படிப்பட்டவன் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மையிலே நீ செத்தவனாய் இருக்கிறார். ஆகையால் நீ விழித்துக்கொள், நீ விழித்துக்கொள். இது சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நீ விழித்துக்கொள், விழித்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. எந்த விஷயத்துல நீ சாகிறதற்கு காரணமாயிருக்கிறது அதை சரி பண்ணு, ஸ்திரப்படுத்து, சரியான ஒரு விசுவாசத்திற்குள்ளாக வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்போ தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாக இல்லை. அப்போ நீ ஒருவேளை இவர்கள் செயல்கள் செய்கிறவர்கள் தான், ஆனால் அது தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக இல்லை. காரணம், அது விசுவாசத்தின் அடிப்படையிலே வரவில்லை. தேவனுக்கேற்ற கிரியைகள் அது. யோவான் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர்கள் கேட்கும் போது, நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்கள், அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியை. தேவனுக்கு ஏற்ற கிரியை அல்லது தேவனுக்கு முன்பாக நிறைவாக காணக்கூடிய கிரியை எதுவென்றால் நம் விசுவாசம். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அது தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக காணவில்லை என்று சொல்லி. இவர்களிடத்துல கிரியை இருக்கிறது. அதான் ஏற்கனவே சொன்னேன், அன்பில்லாமலும் கொடுக்க முடியும், அதே போல விசுவாசம் இல்லாமலும் கிரியைகள் செய்ய முடியும். ஆனால் விசுவாசத்தை வைத்துக்கொண்டு கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ இவர்களிடத்திலே சில கிரியைகள் இருக்கிறது, ஆனால் அது தேவனுக்கேற்ற அது கிரியை அல்ல, தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவர்களாக இல்லை. அப்படியானால் அதனுடைய பொருள் அது விசுவாசத்தின் அடிப்படையிலே வெளிப்பட்ட கிரியைகளாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே நீ அதை சரி பண்ணு என்று சொல்லுகிறார். அப்போ நீ செத்து போகிற அந்த சாகிற அந்த நிலைமையிலிருந்து உயிரோடு வா, உண்மையிலே உயிரோடு வா. நீ பேரமேட்டும் உயிருள்ள சபை, ஆவிக்குரிய சபை என்றெல்லாம் வைத்துக் கொள்ளாது. நீ உண்மையிலே உயிருள்ளவனாக இரு. நீ மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த மாயஜால காரியங்களை எல்லாம் காண்பித்து நான் உயிருள்ளவன், உயிரோடு இருக்கிறேன், இதுதான் உயிருள்ளதன் அடையாளம் என்று சொல்லி நீயாக ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணாது. நீ உயிருள்ளவனாக இருந்தால் நீ கடவுள் உனக்குள்ளாக ஏற்படுத்துகின்ற அந்த மாற்றம் மற்றவர்களிடத்திலே வெளிப்படும். நீ தேவனை விசுவாசிக்கிறாய், அந்த விசுவாசத்தின் மூலமாக உனக்குள்ளாக ஏற்படுகிற மாற்றம், ஒரு பரிசுத்தத்திற்கு எதுவான அந்த வளர்ச்சி, நற்செயல்கள் செய்வதிலே காணப்படுகிற அந்த வளர்ச்சி, அது வெளிப்படுத்தும் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று சொல்லி. ஆனால் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று காண்பிப்பதற்காக நீயாக சில காரியங்களை எல்லாம் செய்கிறாய் அல்லவா, நீயாக சில செயல்களை கிரியைகளை எல்லாம் செய்கிறாய் அல்லவா, அது நீ உயிரோடு இருக்கிறாய் என்று சொல்லி மக்கள் வேண்டுமானால் நம்பலாமே தவிர கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகவே நீ சரியாக, முதலாவது உன்னுடைய அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளதாக இல்லை. அப்போ தேவன் உன்னை அங்கீகரிக்க வேண்டும், தேவனுக்கு முன்பாக நீ நிறைவுள்ளவனாக மாற வேண்டும். அதன் அடிப்படையிலே நீ சரியாக கிரியை செய் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீ ஸ்திரப்படுத்து, நீ உன்னை சரி பண்ண வேண்டி இருக்கிறது, ஸ்திரப்படுத்து. அப்போ எப்படி ஸ்திரப்படுத்த வேண்டும் அதே ஆண்டவர் சொல்லு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. அப்போ நீ கேட்டு இருக்கிறாய், நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய், அதை நீ இப்போ செய்ய வேண்டியது, நீ கேட்டிருக்கிறாய், நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய், அதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு.
அப்ப நீ என்ன செய்யவில்லை? நீ கேட்டிருக்கிறாய், பெற்றுக்கொண்டும் இருக்கிறாய், நீ அப்ப செய்யாதது என்ன? அதை கை கொள்ளவில்லை. அப்போ இவர்கள் எதை கேட்டார்கள்? இந்த கேட்கிறது என்று சொல்லும் போது இவர்கள் ஏதோ கடவுளிடத்திலே வாயால் ஏதோ கேட்டார்கள், அதே கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பதாக எண்ணி கொள்ளக்கூடாது. கேட்கிறது என்று சொன்னால் வாயால் ஆண்டவரே தாரும் என்று கேட்பது அல்ல, காதால் கேட்பது. அவர்கள் காதால் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். எதை காதால் கேட்டார்கள்? சுவிசேஷமாகிய சத்தியத்தை காதால் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். தேவ வசனத்தை காதால் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். எதன் வழியாக? சுவிசேஷகர்கள் அப்போஸ்தலர்களுடைய பிரசங்கத்தின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அப்போ ஆனால் அப்படி கேட்டு பெற்றுக்கொண்ட அந்ததை கை கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கை கொள்ளவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ கேட்டிருக்கிறாய், நீ பெற்றுக்கொண்டும் இருக்கிறாய். அப்ப கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அப்ப அந்த வசனம் இவர்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர்கள் என்ன பேசினார்கள், சுவிசேஷர்கள் என்ன சத்தியத்தை பேசினார்கள் என்பது தெரியும். ஆனால் அதை கை கொள்ளவில்லை. அப்போ நீ சாகாமல் பிழைத்திருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியது, நீ கேட்டாய் அல்லவா அந்த சத்தியத்தை, நின்றை காதால் கேட்டு பெற்றிருக்கிறாய் அல்லவா அந்த சத்தியத்தை கை கொள்ளு, கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லாவிட்டால், ஒருவேளை நீ கேட்டு அந்த பெற்றுக்கொண்ட அந்த வசனத்தை கை கொண்டு மனம் திரும்பாவிட்டால், நான் உண்மையில் திருடனை நீ நினையாத வேளையிலே உன்னிடத்திலே வருவேன். எதற்காக? தண்டனை தருவதற்காக. திருடனை போல் வருவேன், நான் வரும் வேளையை அறியாதிருப்பாய். அப்போ நீ எதிர்பாராத வேளையிலே உனக்கு நியாய தீர்ப்பு வரும். அது நான் வருவேன் என்று சொல்வது கடவுளுடைய வருகையும் குறிக்கும். அந்த சபை இந்த பூமியிலே வாழுகிற அந்த கடைசி எப்ப வேண்டுமானாலும் நீங்கள் என்னது மறிக்கலாம், அதையும் குறிக்கும். அப்போ திடீரென்று வருவேன், நினையாத வேளையிலே வருவேன். அப்பொழுது என்னது? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக அதற்கு முன்பதாக நீ கேட்டிருக்கிறாய், நீ உனக்கு சுவிசேஷம் என்னவென்று தெரியும், சத்தியம் என்று தெரியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் நீ அதை கை கொள்ளவில்லை. ஆகவே நீ கேட்டு பெற்றுக்கொண்ட அந்த வகையை நினைவு கூர்ந்து, அது நினைவு கூர். அப்போ ஒருவேளை இப்போது மறந்திருக்கலாம், அதை நினைவு கூர்ந்து கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இதுதான் சர்தை சபையில் உள்ள மக்களுடைய நிலைமை. ஆனாலும் அந்த அப்படிப்பட்ட சர்தை சபையிலும் சிலர் சரியாக இருந்திருக்கிறார்கள், போலி கிறிஸ்தவர்களாக இல்லாமல் சரியாக இருந்திருக்கிறார்கள். அதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் எனக்கு உண்டு. சிலர் மட்டும் எப்படி இருக்கிறார்கள்? நல்லவர்களாக இருக்கிறார்கள், அதாவது தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இதற்கு முன்பதாக நாம் ஒரு 2 சபைகளை குறித்து பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பெர்கமு சபை ஆகட்டும், தியதீரா சபை ஆகட்டும், அந்த சபையை குறித்து ஆண்டவர் பாராட்டி எழுதுகிறார். அப்போ அந்த சபையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறார்கள்? பெரும்பாலும் சரியாக இருக்கிறார்கள், தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் சிலர் மட்டும் என்னது, அந்த கள்ள போதகர்களுடைய அந்த வஞ்சக வலையிலே விழுகிறவர்களாக இருக்கிறார். பெர்கமு சபையை பொறுத்த வரைக்கும் பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள், அல்ல நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிற சிலர் அப்படி இருந்தார்கள். அந்த சபையில சிலர் மட்டும் கள்ள போதகத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தார்கள். தீதீர சபையை பொறுத்த வரைக்கும் எசபேல் என்கிற தன்னைத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி கொண்டு வருகிற அந்த கள்ள தீர்க்கதரிசியோட சில போதகத்தை கை கொள்ளுகிற சிலர் இருந்தார்கள். எல்லாரும் அல்ல, பெரும்பாலானோர் சரியாக இருந்தவர்கள் தான் கடவுள் பாராட்டுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கேற்றவர்களாக இருந்தவர்கள் மத்தியிலும் சிலர் இந்த சில கள்ள போதகத்திலே சிக்கின்றிருந்தவர்களாக இருந்தார். ஆகவே அப்படிப்பட்டவர்களை மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்கிறதற்காக உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்பதை அந்த சபைகளுக்கு சொன்னார். ஆனால் இங்கே சர்தை சபையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானோர் தங்களை ஏமாற்றுகின்ற போலி கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் உயிருள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் தேவனுக்கு ஏற்ற கிறிஸ்தவர்கள் அல்ல. எப்படி தீத்து புஸ்தகத்திலே பவுல் கடிதம் எழுதும் போது கிரேத்தா தீவாரை குறித்து பவுல் எழுதும் போது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரேத்தா தீவில் உள்ள மக்கள் எங்களுக்கு தேவனை தெரியும் என்று சொல்லுவார்கள். ஆனால் தங்கள் செயல்களிலோ தங்கள் கிரியைகளிலோ தேவனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களது செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு கடவுளுக்கு சம்பந்தமே இல்லாதது போல
அவர்கள் கடவுளுக்கு எதிரிகளைப் போல உள்ளது. அதே போல தான் இவர்களும் தங்கள் பெயரை வைத்திருக்கும் போது இவர்கள் ஆவிக்குரிய சபை, இவர்கள் ஜீவனுள்ள சபை என்பதாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய செயல்களை பார்க்கும்போது, அவர்களுடைய சுபாவங்களை பார்க்கும்போது, அவர்கள் மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்கிற அந்த விதத்தை பார்க்கும்போது, மற்றவர்களிடத்தில் அந்த பணம் பிடுங்குகின்ற அந்த செயல்களை எல்லாம் பார்க்கும்போது இவர்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல ஒரு தோற்றம் அளிக்கும். அவர்கள் கடவுளை மறுதலிக்கின்ற அந்த செயலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்போ அப்படித்தான் இந்த சர்வதேச சபையில் உள்ள பெரும்பாலான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் அந்த 2 சபைகளிலும் பெரும்பாலானவர்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாகவும் சிலர் கள்ளபோதகத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த சர்வதேச சபையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவர்கள் போலி கிறிஸ்தவர்களாகவும் சிலர் மட்டும் தேவனுக்கு ஏற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பாராட்டு பாருங்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். இப்போ சிலர் சரியாக இருக்கிறார்கள், அவர்கள் தங்களை கரைப்படுத்தாமல் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்களை ஏமாற்றிக் கொள்ளவில்லை, தாங்கள் பெயர் உயிருள்ளவர்கள் என்று சொல்லி காண்பித்து மக்களை ஏமாற்றவும் இல்லை. அவர்கள் சரியாக இருக்கிறார்கள், தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் பாத்திரவான்கள், தேவனோடு கூட நடப்பதற்கு அவர்கள் தான் பாத்திரவான்கள். நீங்கள் உயிருள்ளவர்கள் என்று பெயர் வைத்துக் கொள்வதனால் நீங்கள் எல்லாரும் தேவனோடு கூட நடக்க மாட்டீர்கள். அவர்கள் மட்டும் அந்த குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த சபையிலே கொஞ்சம் பேர் மட்டும்தான் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள் என்றால், சரியாக தேவனை விசுவாசித்து வாழ்கிறவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மட்டும்தான் அவர்கள் பாத்திரவான்கள், அவர்கள் மட்டும்தான் தேவனோடு நடப்பார்கள், அவரோடு கூட வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்போ இதுதான் அந்த சர்தை சபையினுடைய நிலைமையாக காணப்படுகிறது. பெரும்பாலான போலி கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட ஒரு சிலர் தேவனுக்கு ஏற்றவர்களாக, தேவன் பாராட்டத்தக்க விதத்தில் அல்லது தேவனோடு கூட நடக்கத்தக்க விதத்திலே காணப்படுகிறார்கள். அடுத்ததாக ஆண்டவர் இன்னொரு சபையை சொல்லுகிறார், பிலதெல்பியா. இப்போ ஆண்டவர் 2 சபைகளை குறித்து தான் எந்த குறையும் சொல்லவில்லை என்று பார்த்தோம். ஒன்னு சிமர்னா சபை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 2வதாக சொன்ன சபை. அதாவது முதல்ல எபேசு சபை, 2வது சிமர்னா சொல்லுகிறார். அதே போல இன்னொரு சபை பிலதெல்பியா. இந்த பிலதெல்பியா குறித்தும் ஆண்டவர் எந்த குறையும் சொல்லவில்லை. இது கடைசியிலிருந்து 2வதாக சொல்லப்படுகிற சபை. முதலிலிருந்து 2வதாக சொல்லப்படுகிற சபையும் ஆண்டவர் எந்த குறையும் சொல்லவில்லை. கடைசியிலிருந்து 7வது கடைசி, அதற்கு முந்தைய கடைசியிலிருந்து 2வதாக சொல்லப்படுகிற இந்த பிலதெல்பியா சபையை குறித்தும் ஆண்டவர் எந்த குறையும் சொல்லவில்லை, முழுவதுமாக பாராட்டி மட்டும் எழுதுகிறார். அப்போ இந்த சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, ஒருவரும் தாவீதன் திறவுகோலுடன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ இங்கே பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது, முதலாவது தன்னை, ஒவ்வொரு சபைகளை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் தன்னை வித்தியாசமாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். இந்த சபையை குறித்து சொல்லும் போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பிலதெல்பியா இவர்களை குறித்து சொல்லும் போது, இவர்கள் அன்றைக்கு யூத மதத்திலிருந்து தானே பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள் யூதர்கள். அப்படிப்பட்ட சூழலில் யூதர்கள் கிறிஸ்தவர்களாகும் போது அன்றைக்கு யூதர்களுக்குரிய ஜப ஆலயங்கள் உண்டு, சினகாக் என்று சொல்வார். அப்போ அந்த சினகாகில தான் போதிப்பார்கள். அப்ப அந்த சினகாகிலே அன்றைக்கு யூதர்களுடைய சினகாக், அடுத்ததன் பிறகு அந்த சினகாகில உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சினகாக் தான் கிறிஸ்தவர்களுடைய கூடுவதற்கு ஏற்ற இடமாகவும் காணப்பட்டது. சில இடங்கள்ல, அப்படி இல்லாத இடங்கள்ல சிலருடைய வீடுகளில் கூடினார்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்த இடங்கள் எல்லாம் கூடினார்கள். அப்படி அந்த சினகாகிலே கூடும்போது அந்த இடத்திலிருந்து சில யூதர்களால் இவர்கள் துரத்தப்பட்டார்கள், இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், இவர்களுக்கு அந்த கதவுகள் அடைக்கப்பட்டது.
யூதர்கள் இவர்களை புறம்பே தள்ளினார்கள். ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனால் ஒருவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கக்கூடிய வல்லமை உள்ளவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டக்கூடியவர் கடவுள் ஒருவர். அவர் சொல்லுகிறார், உனக்கு திறந்த வாசல் இருக்கிறது. அவர்கள் உனக்கு ஒரு வாசலை அடைத்திருக்கலாம், ஆனால் நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். பரலோகத்திலே ஆண்டவர் இவர்களுக்காக வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே கடவுளை பின்பற்றினதன் நிமித்தம் இவர்களுக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கிறது. ஆனாலும் இவர்களுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்த போதும் கடவுளை மறுதளிக்கவில்லை. இவர்கள் கூடியிருக்கிற அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டது. ஆனாலும் இவர்கள் மறுதளிக்கவில்லை. இவர்கள் கொஞ்சம் பலமுள்ளவர்கள் தான். இவர்கள் பெரிய பலசாலிகள் எல்லாம் கிடையாது. இவர்கள் கொஞ்சம் பலன். அது எப்படிப்பட்ட பலனாக நீங்கள் எடுத்து கற்பனை செய்து கொண்டாலும் பரவாயில்லை. பண அடிப்படையில் ஆகட்டும், வறுமை அந்த அடிப்படையில் ஆகட்டும், அல்லது அவர்கள் மற்றவர்களோடு ஒப்பிடும் போது இவர்களுடைய ஆரோக்கியம் எந்த அடிப்படையில் வேண்டுமானாலும் எடுத்து, ஆனால் இவர்கள் அவர்களை ஒப்பிடும் போது இவர்கள் பலசாலிகள் அல்ல, பலவீனர்கள். ஆனாலும் கடவுளுக்காக நின்றார்கள். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே அவர்கள் உனக்கு ஒரு வாசலை அடைத்திருக்கலாம், ஆனால் நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. அது ஒருவனும் பூட்ட மாட்டான். காரணம், ஆண்டவர் சொல்ல காரணம் என்னவென்றால், இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு வாசல் பூட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தம் ஒரு வாசல் பூட்டப்பட்டது அங்குள்ள சினகாகத்திலிருந்து. அப்போ நான் ஒரு புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். இதை யாரும் பூட்ட முடியாது. இந்த பூமியில உங்களுக்கு கதவுகள் அடைக்கலாம். கடவுளை பின்பற்றுவது நிமித்தமாக, அவரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பதன் நிமித்தமாக பூமியிலே பல வேளையில கதவுகள் அடைக்கப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசல் நான் ஒன்று வைத்திருக்கிறேன், இந்த கதவை யாராலும் அடைக்க முடியாது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் வேறொரு காரியத்தையும் சொல்லுகிறார். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், இந்த சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அது நீங்கள் ஆங்கில வேதாகமத்திலே படித்தால் சினகாக் என்று சொல்லப்பட்டிருக்கு. சினகாக் என்றால் ஜெபாலயம். அது யூதர்கள் கூடுகின்ற அந்த இடம். தங்களை அப்போ வேதாகமத்திலே கூட சில நம்ம புதிய பாட்டில சில இடங்கள்ல ஜெபாலயம் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அங்கே ஜெபாலயம், யூதர்களுடைய அந்த ஜெபாலயம் என்றெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள். சரி, அதாவது சினகாக் என்று சொல்வார்கள். அது ஆங்கில வேதாகமத்தில சினகாக் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ உண்மையிலேயே இவர்கள் ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவர்கள், அந்த அடிப்படையில் இவர்கள் யூதர்கள். ஆனால் ஆண்டவர் இவர்களை யூதர்களாக பார்ப்பதில்லை. அப்போ அந்த யூதர் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் யூதர் அல்ல, அவர்கள் யூதர் அல்ல. அதாவது கடவுளுடைய வார்த்தைப்படி நான் ஏற்கனவே இதற்கு முந்தைய ஒரு பாடத்திலே இந்த யூதர்களை குறித்து சொல்லும் போது சொல்லியிருந்தேன். கடவுளுடைய பார்வையிலே ரோமன் புஸ்தகத்தில் எழுதப்பட்டதன் அடிப்படையிலும் உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆபிரகாமின் சந்ததியில் ஒருத்தன் பிறந்து விட்டான் என்பதற்காக ஆண்டவர் யூதனாக பார்ப்பதில்லை. அது எல்லாமே மாம்சத்தின்படி அவர்கள் யூதர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுள் இன்றைக்கு எப்படி அந்த அடிப்படையிலே பார்க்கவில்லை. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்று சொல்லி நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே கடவுள் சொல்லுகிறார், இவர்கள் யூதர் அல்ல, ஆனால் அவர்கள் மாம்சத்தின்படி அவர்கள் யூதர் என்றுதான் சொல்லுகிறார்கள். அது பொய்யாக இருக்கும். மாம்சத்தின்படி சொல்லுகிறது கடவுளுடைய பார்வையிலே பொய்யாக இருக்கிறது. அது தங்களை யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தார். அப்போ அவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தார். காரணம், அவர்கள் சத்தியத்தை விலக்கி விட்டு அந்த மத பெருமையிலே நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சம், இதுவரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளேதான் இருப்போம் என்று சொல்லி அந்த மதத்திலே இருக்கிறவர்கள், அந்த பிடிவாதத்திலே இருக்கிறவர்கள், அது சாத்தானுடைய கூட்டம், அது சாத்தானுடைய சினகோக், அது சாத்தானுடைய ஜெபாலயம். அப்போ அவர்களிலே உனக்கு சிலரை கொடுப்பேன். இதோ அப்போ இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்திலே இந்த சினகாகில் இருந்து இந்த சாத்தானுடைய கூட்டம், அது இந்த யூதர்கள் தான் இவர்களுக்கு என்னது வழியை கதவை அடைத்தார்கள். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள சிலரை உனக்கு கொடுப்பேன். எப்படி? அவர்கள் வந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதன் மூலமாக
நீ இவ்வளவு அவர்கள் மூலமாக உபத்திரவப்பட்டும் அதற்கு எதிராக நீ எப்படி நடந்து கொள்ளுகிறாய் என்று பார்ப்பதன் மூலமாக கடவுள் இந்த பிலதெல்பியாவில் வாழுகிற இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை கண்டு அவர்கள் செய்த செயல்களுக்காக உன்னுடைய காலிலே வந்து விழுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதோ யூதர்களாக இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்போ உனக்கு எதிராக உன்னை துரத்தினவர்கள், உனக்கு கதவை பூட்டினவர்கள் உனக்கு முன்பாக வந்து பணிந்து, அதாவது பணிந்து என்று சொன்னால் ஏன் என்றால் அவர்கள் ஒரு காலத்திலே துரத்தினார்கள். அதப்போ அது காலிலே வந்து விழுந்து பணிந்து என்று சொன்னால் தங்கள் தவறுகளை உணர்ந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இது எதன் மூலமாக சாத்தியமாயிற்று என்று சொன்னால் இவர்கள், அதை அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் எவ்வளவு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பொறுமையாக நடந்து கொண்டார்கள், கடவுளுடைய அன்பை காண்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். பாருங்கள் அடுத்த வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். கடவுளுடைய பொறுமையை குறித்து கடவுள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை இவர்கள் காத்து கொண்டார்கள், பொறுமையோடு இருந்தார்கள். அவர்கள் எவ்வளவு உபத்திரவப்படுத்தின, இவர்களுக்கு கொஞ்ச பலன் தான் இருக்கிறது. அந்த கொஞ்ச பலனை வைத்துக்கொண்டு இவர்கள் உறுதியாக இருந்தார்கள். கடவுளுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இருந்தார்கள். அப்போ ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு என் பொறுமையை பற்றி சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினாலே. அப்போ இதன் அடிப்படையிலே தான் இவர்கள் கடவுள் கொடுத்த அந்த கடவுள் சொன்ன அந்த பொறுமையை பற்றி அந்த வசனத்தை கை கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வாழ்ந்து காண்பித்ததினால் அந்த இவர்களை கதவை அடைத்து துரத்தினார்களோ அந்த சினகாகிலே உள்ளவர்கள் சிலர் வந்து கண்டு பணிந்து கடவுள் இவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். அப்போ ஆகவே ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை கொடுக்கிறார், நீ அப்படி பொறுமையை கொடுத்து சொல்ல அந்த வசனத்தை காத்து கொண்டபடியினால் நானும் உனக்கு ஒரு காரியத்தை செய்வேன், பூமி எங்கும் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த பூமி எங்கும் ஒரு சோதனை காலம் வரும், அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படியாக நானும் உன்னை காப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. இந்த வசனத்தை அநேக தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள் உண்டு. அது எப்படி என்று சொன்னால், அந்தி கிறிஸ்து வருவார், அந்த அந்தி கிறிஸ்து வருவதுதான் சோதனை காலம், அந்த அந்தி கிறிஸ்து அந்த வருவதற்கு முன்பதாகவே கடவுள் எடுத்துக்கொண்டு போவார், அப்ப அந்த காலத்திலே ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி, இது வேதாகமத்தின் அடிப்படையில மிக மிக ஒரு தவறான வியாக்கியானம். அப்படி பார்த்தால், அதாவது அந்தி கிறிஸ்து வந்தா என்ன பண்ணுவான், உபத்திரவப்படுத்துவான், அந்த உபத்திரவத்திலே ஆண்டவர் என்னது அந்த பங்கு கொள்ளாமல் காப்பாற்றுவார் என்கிறதாக சொல்வார்கள். இது உண்மை என்று கேட்டால் இல்லை. காரணம், இப்படி பார்த்தாலும் ஆண்டவர் எல்லாரையும் காப்பாற்றி இருக்க வேண்டும். உபத்திரவத்திலிருந்து காப்பாற்றுவதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதா இருந்தால், அதாவது அந்தி கிறிஸ்துவனா கிறிஸ்துவுக்கு எதிராளி அல்லது கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், அவர்கள் மூலமாக வருகிற உபத்திரவத்திலிருந்து தான் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்வதாக இருந்திருந்தால், இந்த பிலதெல்பியா சபைக்கு ஏற்கனவே உபத்திரவம் வந்தது, அவர் அப்பொழுதே காப்பாற்றி இருப்பார். இதற்கு முன்பதாக நாம் ஏற்கனவே ஒரு சபையை குறித்து படித்தோம். அங்கே அந்திப்பா என்பவன் கொல்லவே பட்டான் உபத்திரவத்தின் நிமித்தமாக, அப்பொழுது ஆண்டவர் காப்பாற்றி இருக்க வேண்டும். அப்படி இல்லை. பூமி எங்கும் வருகிற ஒரு உபத்திரவம் அல்ல, சோதனை காலம். சோதனை காலம் என்று சொல்லும் போது இந்த ஒட்டுமொத்த பூமிக்கும் ஒரு சோதனை காலம் என்பது அது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. அது வெளிப்படுத்தின தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு, படிக்கிறேன். தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியா அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. அந்த நாள் திருடனை போல உங்கள் பிடித்துக் கொள்ளதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனம், தேவன் நம்மை தேவனுடைய கோபாக்கனைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே என்று சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்க சொல்லப்படுகிற காரியம் கடவுளுடைய ஒரு கோபாக்கினை, அந்தி கிறிஸ்துடைய கோபாக்கினை இல்லை, கடவுளுடைய ஒரு கோபாக்கினை வரப்போகிறது. பூமி எங்கும் வரும். அதிலே இருந்து நான் உன்னை காப்பேன். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிறார். அதைத்தான் இங்க தெசலோனிக்க புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று, அதாவது தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் இயேசு கிறிஸ்து மூலமாய் காப்பாற்றப்படுவதற்கே நியமித்தார். அப்போ கடவுளுடைய கோபாக்கினை இந்த பூமியின் மேல் வரும்போது அதிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்? நீங்கள் என்னுடைய பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனத்தை கை கொண்டபடியினாலே. அப்போ நீங்கள் அந்த பொறுமை எதனால் வந்தது? விசுவாசத்தினால் வந்தது. ரோமர் புத்தகத்திலே படிக்கிறோம், உபத்திரவும் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் என்று அறிந்து நாங்கள் உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று எழுதுகிறார் அல்லவா? அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பொறுமையாக நிற்கவும் அந்த பரீட்சையிலே வெற்றி பெறும் காரணம் என்ன? விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே இவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த கொஞ்ச பலனிருந்தும் கடவுளை மறுதலிக்காமல் இருந்தார்கள். அது நிமித்தம் இவர்களை யார் துன்பப்படுத்தினார்கள், யார் இவர்களை துரத்தி விட்டு கதவை அடைத்தார்களோ அவர்களே சிலர் வந்து பணிந்து கடவுள் இவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை கண்டு கொண்டார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் பொறுமையாக நடந்து கொண்டார்கள். தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்தினார்கள் உத்தரப்படுகையிலும். ஆகையால் பூமியின் மேல் எங்கும் கடவுளுடைய கோபாக்கினை பற்றி எறியும் போது அந்த கோபாக்கினை உங்களுக்கு இருக்காது, அந்த கோபாக்கினையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த சபைக்கு சொல்லுகிறார். அப்போ நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய விசுவாசம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. அந்த பொறுமை அல்லது தெய்வீக சுபாவங்கள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் போது கடவுளை பகைப்பவர்கள் கூட நம்முடைய சாட்சியை பார்க்கும் போது கடவுள் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்பதை கண்டு நமக்கு எதிராக தவறு செய்தவர்கள் கூட நம்முடைய பாதத்தில் வந்து வணங்க முடியும். அங்கே தேவனுடைய செயல் வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. மட்டுமல்ல, கடவுள் இந்த பூமியை ஒட்டுமொத்தமாக அழிக்கும் போது நாம் அந்த அழிவிலே, அந்த கோபாக்கினையிலே பங்கு பெறாமல் நாம் தேவனால் காப்பாற்றப்படுகிற அந்த இடத்திலே காணப்படுவோம். ஆகவே இதுதான் இந்த பிலதெல்பியா சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. தொடர்ந்து அடுத்த வாரத்திலே இன்னொரு சபையை குறித்து பார்ப்போம்.